ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா ராமேஸ்வரம் கடற்கரையில இருக்கோங்க. இந்த வீடியோல நாம ராமேஸ்வரம் வந்தா நீங்க கடற்கரையில இந்த மாதிரி குளியல் பண்ணுவாங்க இல்லையா, லைக் என்ன சொல்றது, புனித இந்தியாலேயே இருக்கிற புனித ஸ்தலங்கள்ல ராமேஸ்வரமும் முக்கியமான ஒரு ஸ்தலம்னு சொல்லலாம். ஸோ நம்ம வீடியோல இந்த பிளேஸ்ல இருந்து நம்ம பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ், நீங்க ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கான ஏரியாஸ், லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், கோவிலுக்கு போற என்ட்ரன்ஸ், இது எல்லாமே வந்து டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ராமேஸ்வரம் புனித யாத்திரை வரவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இப்ப நாம ராமேஸ்வரம் கடற்கரையில இருக்கோங்க. மக்கள் வந்து இந்தியால இருந்து பல இடங்கள்ல இருந்து புனித யாத்திரை வந்திருக்காங்க. நிறைய வடக்கு மக்கள் தான் பார்க்க முடியுங்க. நம்ம ஆளுகளுக்கு ஈக்குவலா இந்தியால பல பிளேசஸ்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க. இங்க பாருங்க, இதுதான் வந்து கோவில்ல இருந்து நம்ம கடற்கரைக்கு வந்து அந்த இதெல்லாம் செய்வாங்கல்ல, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்வாங்கல்ல, அந்த பிளேஸ். இங்க நிறைய ஐயர்கள்லாம் இருப்பாங்க, நம்ம இதெல்லாம் கொடுக்கறதுக்கு, பிண்டம் எல்லாம் கொடுக்கறதுக்கு. இங்க பாருங்க, மக்கள் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி காலங்காத்தால நீங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்றதுக்கு செம்மையா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க மார்னிங் டைம்ஸ்ல. ஸோ இங்க வந்த பக்தர்களுங்க அழகா சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. நிறைய மாட்டு கண்ணுகள்லாம் சுத்திட்டு இருக்குங்க. செம்ம கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க விடுற துணிகளை எல்லாம் எடுக்கிறதுக்குன்னே ஒரு டெம்போ வந்திருக்குங்க. அங்க பாருங்க, ஃபுல்லா லோடு பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் விட்டுட்டு போற துணிகளை எல்லாம். வாவ், அருமையான வியூங்க. காலங்காத்தால வேற லெவல்ல இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. கடற்கரையில அலைகளே இல்லைங்க, அதனால புனித நீராடுறதுக்கு வந்து அப்படியே ஏதோ ஒரு லேக்ல குளிக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்கிருந்து மக்கள் கேன் வாங்கிட்டு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க புனித நீரா. இங்க தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்குல்ல, ஐயோ வேற லெவலுங்க. அவர் பியூட்டிஃபுல் ராமேஸ்வரம். சரி, நம்ம இங்கிருந்து கோவில் போற வழி ஃபுல்லாமே வந்து நிறைய ஹோட்டல்ஸ், தங்கறதுக்கு, ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கு 200 ரூபாயில இருந்து இருக்குங்க. as cheap as 200 rupees. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லா இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பியூட்டிஃபுல் வியூ பார்த்துட்டு நாம கோவில் நோக்கி கிளம்பலாம். ஓகேவா? வேற லெவலுங்க. ஐயோ, உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. சோ மக்களே, நம்ம ராமேஸ்வரம் வர்ற பக்தர்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து சேது தீர்த்தம், அதாவது ராமேஸ்வரம் கடற்கரையில குளிச்சுட்டு தாங்க கோவிலுக்கு போவாங்க. சோ நம்ம வீடியோல இப்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இங்க இருக்கிற லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், சாப்பிடுறதுக்கான ஹோட்டல்ஸ், இதெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறது தான். நம்ம கடற்கரையில இருந்து உள்ள வந்தாவே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இங்க இருக்கு பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு லாட்ஜஸ் பக்கத்திலேயே இருக்கும். கோவிலுக்கு போற வரைக்குமே வந்து எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லயுமே வந்து லாட்ஜஸ் நிறைய இருக்கும். இங்க பாருங்க. ஸோ ஜஸ்ட் கடற்கரைக்கு பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. குகன் லாட்ஜ்னு ஒன்னு இருக்கு, சாமிஸின் ஏசி லாட்ஜ்னு ஒன்னு இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஜஸ்ட் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறதுனாலும் இருக்கு. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜஸ் இருக்கும். ஓகேவா? ஃப்ரெஷ் அப்புக்கு மட்டும்னா வந்து உங்களுக்கு 100 rupeesலேயே பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணோம்னா 200 rupeesல இருந்து ஆரம்பிக்கும். அது வந்து டார்மெட்ரி மாதிரி சிங்கிள் பெட். ஃபேமிலியோட வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களா, 400 500ன்னு.
ஸோ அது பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ், அந்த தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கறதுக்கான என்ட்ரன்ஸ் இங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நிறைய ஐயர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. கோதானம் எல்லாம் பண்ணுவாங்க, மாடுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பழம் கொடுக்கறது, இதெல்லாம் கூட பண்ணுவாங்க. அழகா கூட வச்சு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் பண்ற பிளேஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இங்க பாருங்க, டாய்லெட், பாத்ரூம், லாக்கர் ரூம். கோவிலுக்குள்ள நம்ம பேக், மொபைல் எல்லாம் கொண்டு போக கூடாது, அதனால லாக்கர்ல தான் வச்சுட்டு போகணும். லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகேவா, எதுக்குமே வந்து நீங்க பிரச்சனையே கிடையாது, எல்லாமே பக்கத்துல இருக்கும். டீ ஷாப்ஸ், சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ் எல்லாமே பக்கத்துல இருக்கும். எவ்வளவு மக்கள் பாத்தீங்களா? இங்க பாருங்க, காலங்காத்தால இருக்கும். டீ ஷாப்ஸ், டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை மக்கள் வந்தாலும் அத்தனை மக்களுக்கும் லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டே பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறையவே இருக்குங்க. ஸோ மக்களே, இப்போ நாம கடற்கரைக்கு பக்கத்துல இருந்து நம்ம கோவில்ல இருந்து கடற்கரைக்கு வர்ற ரோடு வழியா போறோங்க. அதுலயும் வந்து உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கடற்கரையில உங்களுக்கு தீர்த்தம்லாம் வாங்கிட்டு போகணும்னா இந்த மாதிரி கேன்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய இங்க இருக்கிற சாதுக்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா இங்க பேக்கெட்ஸ் எல்லாம் விற்பாங்க, அதுவும் நீங்க வாங்கி அன்னதானம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எவ்வளவுங்கண்ணா ஒரு பேக்கெட்டு? 30 ரூபா தானா? ஓகே. ஸோ இந்த மாதிரி அன்னதானம் பண்ணணும்னா 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு நீங்க அன்னதானம் பண்ணணும். நன்றிங்க. ஸோ முக்கியமா பண்ண வேண்டியது இதெல்லாம் தாங்க. கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி தீர்த்தத்துல குளிச்சுட்டு அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா பிளிஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய சாதுக்கள் இருப்பாங்க. இங்க பாருங்க, இவங்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி சங்கு பொருட்கள்லாம் நிறைய விற்பாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். தீர்த்தம் எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாதிரி கேன்ஸ் எல்லாம் இருக்கும், இதுவும் நீங்க வாங்கலாம். எவ்வளவு மக்கள் பாருங்க, வந்துகிட்டே இருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க, நிறைய லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டிஸ்க்கு இப்ப பஞ்சமே இல்லைங்க. ஃபுல்லா இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் போட்டு உங்களுக்கு துணியெல்லாம் கூட கொடுத்துருவாங்க. டவல்ஸ், நீங்க கடலுக்கு குளிக்கிறதுக்கு பிளான் பண்ணாம வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ், அண்டர்வேர்ஸ், பனியன்ஸ், வேஷ்டி எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. இந்தியால பல இடத்துல இருந்து வர்றாங்க மக்கள். வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, இங்க வந்தா நீங்க எல்லா மொழியும் கேட்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய விற்பாங்க. மக்கள் வாங்குறாங்க பாருங்க. இங்க பாருங்க. சோ அங்கங்க அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கும். கழிப்பறை, லாக்கர் எல்லாம் எக்கச்சக்கமா வச்சிருப்பாங்க. நம்ம கடற்கரையில இருந்து கோவில் போற வழிக்கு போயிட்டு இருக்கோங்க. ஸோ போற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்கும் நிறையா, ஸ்டே பண்றதுக்கு நல்லா சீப் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு உள்ள. இங்க பாருங்க எவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. இந்த சைடு மதுரை செட்டியார் தங்கும் விடுதின்னு இருக்கு, ரெஸ்ட் ஹவுஸ். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சீப்பா இருக்கும் தங்குறதுக்கு. ஸோ இங்கே நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க கோவில்ல இருந்து கடற்கரைக்கு. போகிற வழி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸு, தங்கும் விடுதிகள், லாக்கர் ஃபெசிலிட்டிஸு இதெல்லாம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஹோட்டல்ஸும் இருக்கும். இங்கே பாருங்கள், பியோர் வெஜ் ஹோட்டல்ஸ். காலங்காத்தால் டிஃபன் எல்லாம் சாப்பிட்றதுக்கு, டிஃபன் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆத்தென்டிக் வெஜ் ஃபுட் உள்ள.
ஸோ கோவில் வரும்போது மக்கள் ஆத்தன்டிக்காக வெஜ் ஃபுட் சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பாங்க, சத்துவமான உணவுகள். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அழகாக குளிச்சுட்டு நீங்கள் கோவில் தரிசனம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு போகலாம். வாங்க போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மகுமாரிஸோட ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பிரம்மகுமாரிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராஜஸ்தானில் ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்களுக்கு. அவங்களோட அனுமதி இலவசம்னு போட்டிருக்காங்க பாருங்கள் உள்ளே போகிறதுக்கு, ஸ்பிரிச்சுவல் மியூசியம். ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ராமேஸ்வரம் வந்தால். மக்களே இந்த மாதிரி ஷேர் ஆட்டோஸ் ஹையர் பண்ணலாங்க. நீங்கள் கோவில், அக்னி தீர்த்தம் எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு. நாம கடற்கரையிலிருந்து கோவில் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே வந்து சிவா போட்டிங்னு சொல்லிட்டு இருக்கு. காலையில் 6 மணியிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அக்னி தீர்த்த கரையிலிருந்து எடுப்பாங்க. ஸோ செம்ம சூப்பரா இருக்கும். இங்க வந்துட்டு நீங்க போட்டிங் போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். sivaboating.comனு இருக்கு பாருங்க, நம்பர்ஸும் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ட்ரிப் வந்து 5:30 PM to 6 PM. ஸோ ½ an hourக்கு ரேட்ஸ் இங்க போர்ட்ல நீங்க மொபைல் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? சிவா போட்டிங். ஸோ இங்கே வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கான இதெல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அக்னி தீர்த்தத்துல இருந்து தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து அக்னி தீர்த்தம். அந்த கடற்கரை பார்த்தோம்ல, அந்த கடற்கரையில தான் வந்து இந்த போட்டிங்கும் இருக்கும். ஓகேவா? சரி வாங்க மக்களே உள்ள போலாம். இன்னும் நிறைய நம்ம கோவில் பக்கத்துல வந்தாச்சுங்க. ஸோ இங்க பாருங்க, அக்னி தீர்த்தத்துல குளிச்சுட்டு நாம இந்த மாதிரி தர்ஷன் போறதுக்கு கியூல போகணுங்க. ஸோ தர்ஷன் போறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலு, லேப்டாப் எல்லாம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா லேப்டாப்பு, பேகு எல்லாத்தையும் உள்ள போட்டுருணும். ஓகேவா? அந்த லாஸ்ட்ல இருந்தும் அக்னி தீர்த்தத்துக்கு போக முடியும். அங்கேயும் உங்களுக்கு நிறைய லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அங்கங்க உங்களுக்கு டீ ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கு, அதனால உதவுதான் இருக்கு ராமேஸ்வரம் ஃபுல்லாவே. இது வடக்கு ரத வீதி. ராமேஸ்வரம் கோவில் கோபுரம் பாருங்க. ஸோ ஃபுல்லா இந்த மாதிரி மக்கள் அக்னி தீர்த்தத்துல இருந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில உங்களுக்கு நிறைய டீ ஷாப்ஸ், சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய லாட்ஜஸ் இருக்கு பாருங்க. ஸ்ரீ குரு லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ தங்கறதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. சீப்பா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி காலையில டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். இட்லி, வடை இதெல்லாம் சாப்பிடலாம். நிறைய நார்த் இந்தியன் மக்கள் தான் இருக்காங்க பாருங்க. லக்ஷ்மி விலாஸ் பியூர் வெஜ் ஹோம்மேட் ஹோட்டல். ஸோ கொஞ்சம் டீசெண்டா சாப்பிடணும்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லயும் சாப்பிடலாம். லக்ஷ்மி விலாஸ். மக்களே நம்ம ராமேஸ்வரம் கோவில் சுத்தி இருக்கிற ஹோட்டல்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லக்ஷ்மி விலாஸ் ஹோட்டல் பார்த்தோம்ல, அங்கதான் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். இட்லி, பொங்கல், பூரி, வடை இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுட சுட அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க தரிசனம் முடிச்சுட்டு வந்து சூப்பரா சாப்பிடலாம். இங்க சுத்தியுமே வந்து எக்கச்சக்கமான லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. அதனால நீங்க எவ்வளவு பேக் கொண்டு வந்தாலும் பிரச்சனையே இல்லை. அழகா நீங்க அக்னி தீர்த்தத்துல குளிச்சுட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் லாக்கர்ல போட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நீங்க சூப்பரா சாப்பிட்டு நீங்க அரிச்சல் முனை, தனுஷ்கோடி எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க மக்களை, சாப்பிட்டு நாம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மக்களே நமக்கு டிஃபன் வந்துருச்சுங்க, சுட சுட இட்லி வடை. வாங்க மக்களே சாப்பிட்டு கிளம்பலாம். இட்லி சாப்பிட்டு ஒரு பொங்கலையும் சாப்பிட்டு கிளம்புனா சும்மா கும்மன்னு இருக்கும். வாங்க சாப்பிடுவோம். மக்களே நம்ம திவ்யமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. பின்னாடி கோபுரம் தெரியுது பாருங்க, கோவில் கோபுரம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் கோபுரம். 4 வீதியிலயும் 4 கோபுரம்ங்க. சம்மரா இருக்கிறதுனால மேல இந்த மாதிரி பந்தல் போட்டிருக்காங்க. நாம இந்த வீடியோ எடுக்கிறது வந்து ஏப்ரல் மாசம். சோ வெயில்ல இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக இப்படி போட்டு வச்சிருக்காங்க. பட் நாம வந்த சமயம் என்ன புண்ணியமோ தெரியல, நல்ல மழை, செம்ம சில்லுன்னு இருக்கு. சோ இங்க போற வழியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை சாமான பொருட்கள் எல்லாம் நிறைய விற்பாங்க. பர்ச்சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கு. பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. காயர்லயே செஞ்ச விநாயகர், இந்த மாதிரி சங்கிலியே செஞ்ச நிறைய டிசைன் ஐட்டம்ஸ் எல்லாம் விற்பாங்க. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்.
சரி வாங்க நம்ம போலாம். கோவில் வரைக்குமே பஸ்ஸஸ் வரும். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 10 ரூபா 7 ரூபா டிக்கெட்டு கவர்மெண்ட் பஸ்ல. ஸோ இன்கேஸ் நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கிட்டு 7 ரூபா பிடிச்சி டவுன் பஸ்ல கரெக்டா கோவில் என்ட்ரன்ஸ்லயே வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அங்கிருந்து அக்னி தீர்த்தம், கோவில் தரிசனம் எல்லாமே பக்கத்துல உங்களுக்கு. ஓகேவா? மக்களே, உங்களுக்கு கோவில் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ டாய்லெட், பாத்ரூம், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமும் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க ரொம்ப பட்ஜெட்ல வந்தீங்க, லாக்கர் ரூம்க்கெல்லாம் கூட உங்களுக்கு 100 to 200 ருபீஸ் செலவழிக்க பணம் இல்லாட்டி இதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்ற வழியிலேயே, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அக்னி தீர்த்தம் வர்ற வழியிலேயே வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்கும். நல்லா சூப்பரா கட்டி வச்சிருக்காங்க கவர்மெண்ட். ராமநாத சுவாமி திருக்கோவில் அறங்காவலர் துறை மூலமா கட்டியிருக்காங்க. மக்கள் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கல்ல, பரவாயில்லைங்க. அறநிலையத்துறை இப்போ நல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் முக்கியமான கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க ஃபெசிலிட்டிஸ். நம்ம இங்க பாருங்க, சந்தன மாலை, காப்பு எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. கோவில் போற வரைக்குமே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல்லா ஹோட்டல்ஸ் அண்ட் லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டிஸ் தான். ஏன்னா பேக் உள்ள கொண்டு போக முடியாதுல்ல, அதனால எல்லாருமே லாக்கர்ல வச்சுதான் ஆகணும். ஸோ அதனால இவ்வளவு லாக்கர் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. எவ்வளவு மக்கள் வராங்க பாருங்க, கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம காலையில வந்ததுல இருந்து பேக், லாக்கர், மொபைல் சார்ஜிங், இன்கேஸ் உங்களுக்கு மொபைல்ல சார்ஜ் தீர்ந்து போயிருச்சுன்னா மொபைல் சார்ஜிங் பண்ணிக்கலாம். செப்பல் மட்டும் வச்சுட்டு போறதுன்னா அதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஐ மீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு லாக்கர். ஒரு டீ ஷாப்லயே பாத்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டியோட வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, லாக்கருக்கு வெறும் 50 ரூபா தான். செல்போன் மட்டும் வைக்கணும்னா 10 ரூபா. ஸோ இங்க நீங்க ட்ரெஸ் சேஞ்சிங்கான வேஷ்டி இதெல்லாம் கூட வாங்கிக்கலாம். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு பட்ஜெட். வெறும் 50-10 ருபீஸ்க்கு நீங்க பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அழகா போய் அக்னி தீர்த்தத்துல குளிச்சுட்டு அதே நாள் கிளம்புறதா இருந்தா நீங்க ஸ்டே பண்ண கூட தேவையில்லைங்க. ஃப்ரெஷ் அப் பண்றதுல இருந்து குளிக்கிறதுக்குல இருந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது குளிச்சு முடிச்சுட்டு செப்பல், மொபைல், லாக்கர் எல்லாத்தையும் போட்டுட்டு லாக்கர்ல போட்டுட்டு தரிசனத்துக்கு போற வழி இது. உள்ள என்டர் ஆயிட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே, நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்துல இருக்கவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு மட்டும் 20 ரூபாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு. இங்க கோவில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு, கேளுங்களா? $25 ரூபாவா தீர்த்தங்கள்ல குளிக்கிறதுக்கு. கோவிலுக்குள்ள நிறைய தீர்த்த கிணறுகள் இருக்கும்ல, அங்க குளிக்கிறதுக்கு 25 ரூபாய் தான். மக்களே, கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. இதுதான் கோவில் என்ட்ரன்ஸ் மக்களே. என்ட்ரன்ஸ்லயே டிக்கெட் கவுண்டர் எல்லாம் இருக்கும். நீங்க தீர்த்தத்துல குளிக்கிறதுக்கான டிக்கெட் கவுண்டர் எல்லாம் வாங்குறதுக்கு. எவ்வளவு ரஷ் பாருங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ராமநாத சுவாமி கோவிலோட என்ட்ரன்ஸுங்க. மக்களே, இது வந்து பீச்சில இருந்து குளிச்சுட்டு வர்ற கியூங்க. மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இங்க இப்படி செப்பல் விடுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. நீங்க திரும்பி வந்து பார்க்கும்போது செப்பல் இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சோ கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு இருப்பாங்க. உள்ள செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும்.
மக்களே, நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா சாப்பிடுறதுக்கான ஹோட்டல்ஸ் இங்கேயும் இருக்கும். சாய் சபரி வெஜ் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இங்க பக்கத்திலேயே வந்து லாட்ஜஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க ஸ்டே பண்ணணும்னா இந்த மாதிரி லாட்ஜஸ்ல ஸ்டே பண்ணிக்கலாங்க. இது வந்து ஸ்ரீராம் லாட்ஜ், பக்கத்திலேயே ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ இது வந்து கோவில்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் போற வழி. அங்க பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. எவ்வளவு மேகமூட்டமா இருக்கு பாருங்களேன். இன்னைக்கு கிளைமேட் வேற லெவல்ல இருக்குங்க. பீக் சம்மர் சீசன்ல வந்திருக்கோம். என்னடா இது பீக் ரெய்னி சீசன்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க. மழைப்பா இருக்கு, வேற லெவல். இங்க பாருங்க, இங்க பிரபு காட்டேஜ்னு ஒன்னு இருக்கு. பேக், மொபைல், லாக்கர், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ரூம்ஸ் அண்ட் ஹால்ஸ், ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க அக்னி தீர்த்தம் வரைக்கும் போற வழி ஃபுல்லாவே வந்து ஹோட்டல்ஸ், லாக்கர்ஸ், சாப்பிட்றதுக்கான உணவகங்கள், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான ரூம்ஸ், ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான துணிமணிகள் விற்கிற இடங்கள், பூஜை சாமான் விற்கிற இடங்கள், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்குங்க. நம்ம ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. மக்களே, நம்ம கோவில்ல இருந்து ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்கேயும் அந்த சிவா போட்டிங், அக்னி தீர்த்தத்துல இருந்து போட்டிங்கான அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருப்பாங்க. இங்க பாளைய நாட்டு வல்லம்பர் இல்லம்னு ஒண்ணு இருக்கும். இங்கேயும் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இது ஜஸ்ட் கோவிலுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. மாமன்னர் மருது பாண்டியர்கள் ஆலயம்னு வச்சிருக்காங்க பாருங்க. ராமகிருஷ்ண மடம் இருக்கு. ராமகிருஷ்ண மடத்துக்கு முன்னாடிதான் பஸ் நிற்கும். ஷேர் ஆட்டோஸ் நிறைய கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ராமேஸ்வரத்துல நிறைய ஏரியா சுத்தி பார்க்கணும்னா இந்த மாதிரி ஷேர் ஆட்டோஸும் எடுத்துக்கலாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மெயின் என்ட்ரன்ஸுங்க. இங்க இருக்கு பாருங்க ஒரு கோபுரம். இது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்ற வழி. இப்ப நாம ராமநாத சுவாமி கோவிலோட கிழக்கு கோபுரம் இருக்கிற ஏரியால இருக்கோங்க. எவ்வளவு டூரிஸ்ட் வேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ இங்கேயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லா வந்து வெஜ் தான் இருக்கும். ஆப்வியஸ்லி கோவில் பக்கத்துல நியூ இளையராஜா, அதுக்கப்புறம் பிருந்தாவன் கஃபே, ஐரா கஃபே, இந்த மாதிரி நிறைய கஃபேஸ் இருக்கு. எல்லாரும் தீர்த்தத்துல நீராடிட்டு இந்த மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க ஈர துணியோட. ஸோ வெயில் காலம் சொன்னல, ஸோ சம்மர்ல இருக்கும். பட் லக்கிலி நாம வந்த டைம் மழை பெய்ஞ்சிருக்கு. அதனால இது ஃபுல்லா பந்தல் போட்டிருக்காங்க. கோவிலை சுத்தி எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கல்ல. சாப்பிடுறதுக்கு, தங்குறதுக்கு, பூஜை சாமான் எல்லாம் வாங்குறதுக்குன்னு வேற லெவல். அங்கங்க உங்களுக்கு டிஃபன் ஷாப்ஸ்ல சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. லைனா ஷேர் ஆட்டோஸ் வந்துகிட்டே இருக்குங்க. தடபட தடபட தடபடன்னு. கிழக்கு கோபுரத்தோட வியூ பாருங்க. கிழக்கு வாசல்னு தப்பா சொல்லிட்டேங்க. இது வந்து மேற்கு வாசல், மேல வாசல்னு சொல்லுவாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. இதுதான் பஸ் ஸ்டாண்ட் போற வழிங்க. அதனால செம்ம சவுண்டாவும் பிஸியாவும் இருக்கிற ஏரியா. இங்கேயும் நிறைய சத்திரங்கள், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. இது காசி மடம், வாரணாசியோட பிரான்ச். இங்க பாருங்க கணேஷ் மெஸ்னு ஒண்ணு இருக்கு. ஃபுல்லா இந்த வழி ஃபுல்லாவே வந்து ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டே பண்றதுக்கான இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டல்ஸ், ஏசி ஹோட்டல்ஸ், கார் பார்க்கிங்கோட. ஸோ இன்கேஸ் நீங்க கொஞ்சம் ஹை பட்ஜெட்ல ஸ்பெண்ட் பண்ற மக்களா இருந்தா மேலவாசல் வீதியில உங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஹைஃபையான ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட. சரவண பவன் இருக்கு இங்க பாருங்க. சரவண பவன் ஹோட்டலுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுவனீர்ஸ் வாங்கிட்டு போறதுக்கான ஒரு ஷாப் இருக்கு. சங்கில செஞ்ச நிறைய ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல பாருங்க மயூரா பியூர் வெஜ் ஹோட்டலு, அதோட சேர்த்து
சண்முகா பேரடைஸ்னு ஒரு தங்கறதுக்கான ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற ஹோட்டல்ஸ் ஃபுல்லாவே வந்து எல்லா கார் பார்க்கிங்கோட இருக்குங்க மேலவாசல் வீதியில. ஓகேவா, நம்மள மாதிரியே ஒரு யூடியூபர் வீடியோ எடுத்துட்டு இருக்காருங்க. நம்ம மேலவாசல் வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணியாச்சுங்க. அலகாபாத் பேங்க் ஏடிஎம் எல்லாம் கூட இருக்கும். இங்க பாருங்க, ஹோட்டல் டிவைன் வித் கார் பார்க்கிங். ஏப்பா மோடி பிக்சர் போட்டிருக்காங்கன்னு தானே பாக்குறீங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து பாம்பன் பிரிட்ஜ் ஓபன் பண்ண சமயத்துல தான் நாம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லா பக்கம் பேனர் வச்சிருக்காங்க. இது மேலவாசலுங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவிலுக்கு வர்ற வழி. இங்கிருந்து தான் உங்களுக்கு தனுஷ்கோடிக்கெல்லாம் பஸ் கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிடைக்கும், பட் இங்கிருந்து பக்கம். இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் கூட பக்கம். ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பக்கம். ரயில்வே ஸ்டேஷன் ஓபன் ஆயிடுச்சுங்க, புது பாம்பன் பிரிட்ஜ் ஓபன் பண்ணுன்னு. புதுசா ட்ரெயின் வேற இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ட்ரெயின் பத்தி எல்லாம் கூட போறோம். புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ண ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸோட vlog வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா, செம்ம பிளிஸ்ஃபுல்லா இருக்குல்ல கோபுரத்தை பாக்குறதுக்கு, வேற லெவலுங்க. மக்களே இங்க பாருங்க, இந்த மாதிரி பஸ் வருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவில் என்ட்ரன்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு நிறைய டவுன் பஸ்ஸஸ் வரும். ஸோ இன்கேஸ் நீங்க பஸ்ல வந்தீங்க, ஆம்னி பஸ்ல வந்தாலும் சரி, பிரைவேட் பஸ்ல வந்தாலும் சரி, கவர்மெண்ட் பஸ்ல எஸ்ஐடிசில வந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவிலுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி கோவில்ல இருந்து அரிச்சல் முனை போறதுக்கும் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும். அரிச்சல் முனைனா தனுஷ்கோடி. இது நாம பார்த்த சரவணபவன் ஹோட்டல். எக்கச்சக்க ஷேர் ஆட்டோஸ் இருக்குங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு மோடி பிக்சர் ராமேஸ்வரம் காசி மடத்துக்கு பின்னாடி இருக்கும். மக்களே, நம்ம மேற்கு கோபுரத்துல இருந்து சைட்ல இருக்கிற ஒரு லேன்ல இருக்கோங்க. இது அமைதியா இருக்கு, ஏன்னா இது மெயின் ரோடு கிடையாது. இந்த ரோட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய கடைகள் இருக்குங்க. மகாதேவ் ஃபேன்சி ஸ்டோர் இங்க பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லா அந்த வெங்கல கலசங்கள், மணி எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த கடை இருக்கு. பேக்ஸ் இங்க பாருங்க, வீட்டுக்கு டெக்கரேட் பண்ற ஐட்டம்ஸ், இந்த மாதிரி கடைகள் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா சுத்திட்டு பர்ச்சேஸ் பண்ணலாங்க. அடிதடியா இல்லாம, கூட்டமே இல்லாம சூப்பரா இருக்கு. இந்த சைடும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. குமரன் டீலக்ஸ் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ நீங்க கோவில் சுத்தி எந்த இடத்துல போனாலுமே வந்து உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களா. இது அமைதியா இருக்குல்ல. மழை பெஞ்சு முடிஞ்சோடனே அப்படியே ஊரே வந்து ஒரு மாதிரி நிசப்தமா சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. ஒரு சவுண்ட் இல்லாத ஸ்ட்ரீட்ல வந்தாதான் வந்து அந்த ஊரோட உண்மையான ஃபீல், வைப் கிடைக்குது. ரொம்ப மேகமூட்டமா இருக்கிறதுனால டார்க்கா இருக்கு. இங்கெல்லாம் பாத்தீங்களா, நேபாள் ருத்ராட்சம் எல்லாம் கிடைக்குமா. ஹோட்டல் சிவமுருகன் ஏசி லாட்ஜ், இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிற ஹோட்டல்ஸ். மேல வாசல் வீதி, வெஸ்ட் கார் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ கொஞ்சம் டீசெண்டா தங்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்ல தங்கலாம் நீங்க, மேலவாசல் வீதியில. ராஜஸ்தான் தாபா இருக்குங்க, ரோட்டி இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னா கூட இங்க ட்ரை பண்ணலாம். நார்த் இந்தியன் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓ, இது ஃபுல்லாவே வந்து நார்த் இந்தியன்ஸ் தாங்க. பஞ்சாபி தாபா இருக்கு, ராஜஸ்தான் தாபாக்கு அடுத்தது. வாரே வா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பஞ்சாபி தாபா இருக்கு, 2 பஞ்சாபி தாபா இருக்கு அடுத்தடுத்து. அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஹோட்டல் அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல் பாண்டியாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லா டீசென்டான ஹோட்டல்ஸ் வந்து மேலவாசல் இது இருக்கு. மார்வாடி தாபா இருக்குங்க அங்க, அதுவும் ராஜஸ்தான் தான். எல்லா மொழியும் கேட்கலாம் போல. கன்னடம் வருது, தெலுங்கு வருது, மராட்டி, ஹிந்தி, மலையாளம், எல்லா மொழி பேசுற மக்களும் ராஜஸ்தான்ல இருந்து வந்த மக்கள் எல்லாம் சங்கமம் ஆயிருக்காங்க. இந்த ஏரியால ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல்ஸ் தாங்க. ஹோட்டல் ஸ்ரீ ஏசின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு டீசென்டான ஹோட்டல் இருக்கு பாருங்க. அந்த சைடும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு.
ஹோட்டல் பாண்டியாஸ்ல. ஸோ கோவிலை சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா கோவிலை சுத்தியுமே வந்து டூரிஸ்டுக்கு தேவையான அத்தனை ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க, HDFC பேங்க் இருக்கு, ATM ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது ஃபுல்லாவும் ஹோட்டல்ஸ் தாங்க. ஓயோ ஹோட்டல்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அங்க உள்ள ஓயோன்னு தெரியுது. இங்க பாருங்க, இதுவும் வந்து கடற்கரைக்கு போற வழிதான். ராமநவமி விழா போஸ்டர் வச்சிருக்காங்க. சூப்பரா மக்களே. இந்த ஸ்ட்ரீட்லயும் ஃபுல்லா ஹோட்டல்ஸ் தாங்க. கோவிலோட நாலாபுறமும் வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் தாங்க ஃபுல்லா. மக்களே, இங்க பாத்தீங்களா நம்ம ஸ்கூல் பசங்க ராமநவமி ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருக்காங்க ராமேஸ்வரத்துல. நாம ஹோட்டல் பாண்டியாஸ்ல டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம். சோ மக்களே, நம்ம ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் கோவில் சுத்தி இருக்கிற ஹோட்டல்ஸ், லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், ட்ரெஸ் சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸ், லாக்கர்ல எங்க என்னென்னலாம் வைக்கணும், எவ்வளவு ரூபாய் ஆகும், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் ராமேஸ்வரம் வர்ற மக்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Rameshwaram Makkale. See you.